வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மிதுன ராசி நண்பர்களுக்கான இந்த 2024 ஜூலை மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக சூப்பராக பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் நம்ம பதிவு மிதுன ராசி நண்பர்களுக்கான இந்த மாதத்திற்கான கிரகநிலை, பொது பலன், மாணவர்களுக்கான பலன் எப்படி இருக்குது, குடும்ப நிலை, நிதிநிலை, திருமணம், பெண்களுக்கான பலன், தொழில் மற்றும் வியாபாரம், வழிபாடு மற்றும் பரிகாரம் இந்த மாதம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நாம் பார்க்கலாம். ஸோ சின்ன பதிவு தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. மாதம் முழுவதுமே 10ல் ராகுவும், 7ன் அதிபதியான குரு பகவான், 12ல் 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து முதல் வீட்டிலும், செவ்வாய் 11ல், கேது 10ல்னு சொல்லி கிரகநிலைகள் இருக்குங்க. அஷ்டம சனிக்கு அப்புறம் இப்படி ஒரு கிரக அமைப்பு மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, இனியாவது வாழ்க்கை செழிக்குமா, பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸில் ஏதாவது டெவலப் கிடைக்குமா, வருமானம், மகிழ்ச்சி இதெல்லாம் கூடுமா, என்ன பண்ண போகுது இந்த மாதம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாங்க. இந்த மாதம் வேலை மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். எதுலேயுமே அவசரப்பட வேணாங்க. மிதுன ராசிக்கு இந்த மாதம் முழுசுமே ராகு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்துக்கிறாரு. ஸோ அவர் வேலை வியாபாரம் சம்மந்தமாக வெளியூர் பயணம் இதுலையெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவசரமாக எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஒரு பெரிய தவறுக்கு வழிவகை செஞ்சிடும். அப்படிங்கிறனால கவனமாக இருங்க, அவசரப்படாதீங்க. அதே நேரத்தில் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது, குறுக்கு வழி அப்படின்னு சொன்னதுமே தவறாக எடுத்துக்காதீங்க. அதாவது நார்மலாக ஒரு பொருளுக்கு ஒரு 10 ரூபா தான் ரேட் அப்படின்னா கூட 1 ரூபா 2 ரூபா நம்ம சேர்த்து வச்சு விற்கிறது. அந்த பொருளுக்கான ஒரு விலையை மட்டும் நிர்ணயம் பண்ணுங்கள். உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கிடைச்சாவே நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாயிர முடியுங்கனால. ஸோ அதனால் ஒரு ஷார்ட்கட்டில் பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இந்த காலத்தில் வேண்டாம். இந்த காலத்துலையும் தாண்டி எப்பவுமே வேண்டாம். எந்த துறையாக இருந்தாலுமே, அதை சொல்லப்போனால் மார்க்கெட்டிங், உற்பத்தி சார்ந்த துறை எதுவாக இருந்தாலுமே அதில் பெரிய அளவில் நீங்கள் சாதித்து பெரிய ஆளாக வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலை வெளிமாநிலம் அல்லது வெளிநாடுகளிலிருந்து வேலை வாங்கிறதுக்கோ அல்லது ஆர்டர்ஸ் வாங்குறதுக்கோ இந்த காலம் ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அது சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதம் சமுதாயத்தில் மதிப்புமிக்க ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்கள் பிஸ்னஸுக்கு கிடைக்க போகுது, அல்லது அவருடைய நட்பாவது கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. அதன் காரணமாக இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தொழிலில் மந்த நிலை மாறி தொழில்நிலை, பணநிலை, அதோட உங்களுடைய மனநிலை இதெல்லாமே சூப்பராக மாறுபடுங்க. அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ராசிக்கு முதல் வீட்டில் சூரியன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு பல வழிகளில் இது ஏற்றத்தை கொடுக்கும். படிப்பில் ஆர்வத்தை கொடுக்கும், விடாமுயற்சியை கொடுக்கும். சூரியனும் சுக்கிரனுக்கு துணையாக செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்து சுபபாரியாக 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் படிச்சுட்டு இருக்கிற மாணவங்க படிப்பில் பெரிய அளவில் சாதிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு மேலோங்கும். புத்தியில் ஒரு கூர்மை, தெளிவு இதெல்லாமே இருக்கும். படித்தது மறக்காமல் இருக்கும், அப்படியே பிரிண்ட் எடுத்த மாதிரி மைண்ட்லேயே இருக்கும். ஸோ படிப்பில் ஆர்வம் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு நிலையாக இருக்கும். அதோட ஒரு நல்ல ஒழுக்கத்தை வளர்த்துக்குவாங்க. இது எல்லாமே மாணவர்களிடையே பார்க்க முடியும். ஸோ அதனால் உங்கள் குழந்தைங்க அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். குடும்பம் மற்றும் திருமணம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான், கேது பகவான் சொல்லிட்டு நிலைமை மாறி இருக்கக்கூடிய இந்த மாதம் பணத்துக்கு பஞ்சம் இல்லைனாலுமே வீட்டில் குழப்பத்துக்கும் பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். குழப்பமான சூழ்நிலை குடும்ப உறவுகளுக்குள் உருவாகும். வேலை சார்ந்து பிஸியாகிறதுனால குடும்பத்தை பெரிய அளவில் கவனிக்க முடியாது, குடும்பத்தோடு நேரம் செலவிட முடியாது, ஒரு குழந்தைகளாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் வீட்டில் மனஸ்தாபம் வர மாதிரி தான் இருக்கும். இது பொதுவாக எல்லா ஃபேமிலிகளுக்கும் இருக்கிறது தான். மிதுன ராசி நண்பர்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. இது வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை. ஸோ அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, விட்டு கொடுத்து போங்க. ஃபேமிலிக்கு புரிய வைங்க, உங்களுடைய பிஸ்னஸ் என்ன, உங்களுடைய டைமிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்திற்கான முயற்சி கண்டிப்பாக இந்த மாதம் வெற்றி பெறும். அதற்கு சாதகமாக இந்த மாதம் சுக்கிர பகவான் இருக்கிறனால ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கங்க. ஆனாலுமே திருமணம்னு வரும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நல்ல வரனான்னு பார்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ஸோ அதனால் மிதுன ராசி அப்படின்னாவே திருமணத்தை பார்த்து முடிவு பண்ணணும். ஸோ முடிவு பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இந்த மாதம் நிதிநிலை எப்படின்னு பார்த்தா, 11ஆம் வீட்டில் அமர்ந்து அதிர்ஷ்டங்களை
அள்ளி வழங்க காத்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரெடியில் இருக்கிறாரு. எனவே இந்த மாதம் வருமானம் 2 மடங்காக உயரும். வருமானம் உயர வேணும் அப்படின்னா உங்களுடைய பொழுதுபோக்கை நீங்கள் குறைச்சிக்கங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே இந்த மாதம் நிதி நிலையில் எந்த மாற்றம் இல்லாமல் பெரிய அளவில் டெவலப் கிடைக்குங்க. பணம் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்த புது வேலை, வீடு கட்ட முடிவு பண்ணது, பணம் இல்லாமல் வீடு கட்ட முடியாமல் நின்றது, புது வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் இருந்தது, புதுசாக வண்டி வாங்கலாம்னு நினச்சேன் பணம் டைட்டாக இருக்குன்னு நினச்சது, புதுசாக வீட்டை வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக பணம் இல்லை, குழந்தைங்க பீஸுன்னு சொல்லிட்டு பணம் இல்லாமல் சிரமப்பட்டிருந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து கண்டிப்பாக பணம் வந்து தேவையான அளவுக்கு பணம் கைக்கு வரும். நண்பர்களே, அஷ்டம சனிக்கு பின் நல்ல காலம் பிறக்குது அப்படின்னா அது இந்த மாதம்தான். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. உங்கள் சோம்பலை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டிய நேரம் இது இல்லை. வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. ஒரு பழமொழி இருக்குது, காற்றுள்ள போதே தூற்றிக்கோள்னு. உங்களுக்கான காலம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. பெண்களை பொறுத்தவரை எடுத்த செயலில் வெற்றி அடையக்கூடிய காலமாகவும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதம். உங்களால் குடும்பத்துக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். உங்கள் ஆஃபீஸில் நல்ல மரியாதை இருக்கும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலம் இருக்கிறதுனால சகோதரிகளுக்கு பெரிய வாழ்த்துக்கள். வண்டியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க. அவசியம் ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த மாதத்தில் முதல் வீட்டில் அமர்ந்த 3ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் நல்ல ஆரோக்கியத்தையும் தைரியமான மனநிலையும் கொடுப்பார். சின்ன சின்ன நலக்குறைகள் இருக்கிறனால தினமும் காலையில் 7 to 8க்குள்ளே நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் நின்று அந்த சன் பாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய ஒளியில் நின்னீங்க அப்படின்னா அந்த தோல் சார்ந்த பிரச்சனை, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நார்மலாக உங்களுக்கு வந்து அந்த ரத்த சோகை மாதிரியான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். சோர்வு இறப்பீங்க, சிறுநீரக தொற்று, இந்த பல்வலி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறனால இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அதுக்கான ஒரு சரியான மருத்துவம் அல்லது அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சாலுமே இனிமேல் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கான காலம் இருந்தாலுமே இத்தனை நாள் நீங்கள் பட்ட மனவலி, உடல் வலிங்கிறது அது பெரிய அளவில் இருக்கிறனால அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துங்கிறனால நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. புதுசாக எதுவும் வராது. வந்த நலக்குறை சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்காக சரியான மருத்துவம், தொடர் மருத்துவம் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குங்க. இந்த மாதத்தை இன்னுமே வந்து சிறப்பான மாதமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது, நவகிரகத்தில் உள்ள உங்கள் ராசிநாதனான புதன் பகவானை வழிபாடு பண்ணிட்டு வர்றது, உங்கள் பேரில் புதன் பகவானுக்கும் பெருமாளுக்கும் அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், பண வரவில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், தொழில் வளம் பெருகும், ஆயுள் ஆரோக்கியம் பெருகுங்கனால இந்த 2 வழிபாட்டையும் மறக்காம பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்ங்கிறது ஏழை குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறது. அதே போல் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் நீங்கள் உணவு தானம், உடை தானம், அவங்களுக்கான உதவிகள் செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது இது வாழ்வியல் பரிகாரமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த அஷ்டம சனியால் இழந்த அத்தனையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையோட உங்களுக்கு சாதகமாக மாறுங்கனால இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நண்பர்களே, அன்னதானத்துக்கு நிதி உதவி ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நிதி உதவி அளிப்பதாக இருந்தால் நீங்கள் அந்த எண்ணுக்கு நீங்கள் நிதி உதவி அளிக்கலாம். இது வந்து கட்டாயம் கிடையாது. உங்களால் இயன்றால், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பொது பலன் தான். நீங்கள் திருமணம் செய்கிறீங்க, இடம் வாங்குறீங்க, புதுசாக வந்து வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்து இந்த பொது பலன் அப்படிங்கிறது 100% ஒத்து போனாலுமே உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை மற்றும் திசாபுத்திகள் சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கனால அவசியம் உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துங்க. நண்பர்களே, இந்த பதிவு ஒரு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு ஜூலை மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கு சொல்லி நான் நிச்சயம் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.